வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரீசெண்டாக லட்சத்தீவுக்கு வந்து பயணம் செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்ம மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கொஞ்ச நாளாக நடந்துக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், மாலத்தீவு வந்து பாய்காட் மாலத்தீவு, அதே மாதிரி சப்போர்ட் லட்சத்தீவுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க ஹேஷ்டேக் மூலமாக. ஸோ மாலத்தீவையும் நம்ம லட்சத்தீவும் கம்பேர் பண்ணும்போது அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது மாலத்தீவில், அதே மாதிரி லட்சத்தீவில் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது, நம்ம வந்து மாலத்தீவு மாதிரி லட்சத்தீவை வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணுங்க. இயற்கை வளத்தை பார்க்கும்போது மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் மாலத்தீவில் எப்படி நீங்கள் அந்த ஒயிட் சாண்ட்ஸ், அதே மாதிரி ப்ளூ பீச், அதே மாதிரி கிறிஸ்டல் வாட்டர், அதே மாதிரி ஸ்கூபா டைவிங், அப்புறம் வந்து அந்த பவளப்பாறைகள், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துருக்க வீடியோ வந்து லட்சத்தீவிலோட வீடியோ. ஸோ இதுலேயுமே எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பவளப்பாறைகள், கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் நம்ம பார்க்கலாம் டைவிங் பண்ணிவிட்டு. ஸோ எல்லா நேச்சுரல்ஸும் பார்த்திங்கன்னா மாலத்தீவில் இருக்கிற மாதிரி இங்கே லட்சத்தீவுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் மாலத்தீவு தான் பெஸ்ட்டு, லட்சத்தீவு ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லவே முடியாது. என்றைக்குமே வளத்தை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது நம்ம லட்சத்தீவில். ஆனால் என்ன, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த லட்சத்தீவை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டூரிசமாக வந்து நம்ம வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணல. பட் மாலத்தீவுங்கிறது வந்து செப்பரேட் கண்ட்ரி. இது லட்சத்தீவு வந்து பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் இந்தியா வந்து இது வந்து ஒரு டூரிசமான பிளேஸாக வந்து பார்த்தாலுமே இன்னும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு வந்து நம்ம பண்ணலை. ஏதர் லோக்கல் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணலையான்னு தெரியல அதற்காக. ஆனால் மாலத்தீவு வந்து அப்படி கிடையாது. அந்த ஒரு கண்ட்ரி வந்து டூரிசத்தை வச்சு தான் அது வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்த வேண்டுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்களுடைய தரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போட்டு, அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ஸ்பீட் போட்டோட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூவாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி ரொம்பவே ஹைஃபையான ஒரு என்விரான்மெண்ட்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட்டு லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் என்விரான்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ ஒரு சிட்டியை வந்து க்ளீனாக இருக்கணும், பீச்சஸ் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த இப்போ நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணுறீங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கணும், ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ எவ்ரி பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து. ஸோ அப்படியே ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணணும், 10 வருஷம் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபேட் ஆகிற லெவலுக்கு வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி பர்டிகுலர் பீரியட், அதாவது 6 மந்த்ஸ்க்கு ஒருக்காவோ இல்லாட்டி 3 மந்த்ஸ்க்கு ஒருக்காவோ அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். புது ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி போட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போட்டுமே பார்த்திங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளையும் பார்க்கணும். ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் வருது, இல்லை எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒருக்க தான் அதோட லைஃப் இருக்குன்னா திருப்பி நம்ம வந்து புதுசாகவே வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து பழைய போட்டையோ இந்த பழைய எக்யூப்மெண்ட்ஸையோ வச்சு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும்னா அது வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்திய கவர்மெண்ட் தான் அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ எய்தர் அவங்க வந்து நிறைய ப்ரைவேட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து இன்வைட் பண்ணலாம். இங்கே வந்து லட்சத்தீவில் வந்து அவங்கள வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்ஸோட தரமும் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏர்போர்ட் வந்து இல்லை. ஸோ அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நானும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கருத்தும் தான்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே மாற்றணும். அதுக்கு வந்து இந்த எக்ஸிஸ்டிங் தீவை வந்து நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஆல்ரெடி யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன தீவு இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ஒரு செப்பரேட் ஏர்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதே மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸில் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து நம்மளுடைய ஏர்போர்ட் வந்து தரம் இருக்கணும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து லட்சத்தீவுக்கு போகிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஒரு ஃப்ளைட் தான் போகுதுங்கிற மாதிரி நான் வந்து நியூஸ் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லாமல் மல்டிபிள் ஃப்ளைட்ஸு மல்டிபிள் பிளேசஸ்லேருந்து, அதாவது இப்போதைக்கு கொச்சியிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கொச்சியிலேருந்து இல்லாமல் எதர் நீங்கள் வந்து கோவாலேருந்தோ இல்லாட்டி மும்பையிலேருந்தோ, ஸோ அந்த மாதிரி அந்த அரேபியன் சீ சைடில் இருக்கக்கூடிய நம்ம மேஜர் சிட்டிஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில், ஸோ அங்கேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி எதர் ஃப்ளைட்ஸு அதே மாதிரி ஷிப் டிரான்ஸ்போர்ட்டு கூட நம்ம வந்து அதிகமாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த வாட்டர் கேம்ஸ். ஸோ மாலத்தீவில் வந்து என்னென்ன வாட்டர் கேம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா வாட்டர் கேம்ஸும் வந்து லட்சத்தீவில் வந்து இருக்குதான்னு செக் பண்ணோம். ஸோ எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அந்த மிஸ்ஸிங்கான வாட்டர் கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கேயும் கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த வாட்டர் கேம்ஸ்னால எந்த ஒரு விஷயம் வராத லெவலுக்கு நம்ம வந்து ரொம்பவே சேஃப்டி வந்து அஷ்யூரிட்டி கொடுக்கணும். சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே அஷ்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ராவல்ஸை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நிறைய டூரிஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து அவங்கள வர வைக்க முடியும் இந்த லட்சத்தீவுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் அந்த அங்கே இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கைடு இல்லாட்டி இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பீப்புளை வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற லெவலுக்கு ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு போனோம். லட்சத்தீவுக்கு வந்தோன்னா வந்து மாலத்தீவோட பெஸ்ட்டு அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த லட்சத்தீவை வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து மக்களும் சப்போர்ட் பண்ணணும், லோக்கல்ஸ் பீப்புளுமே அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த லட்சத்தீவை நல்ல லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு மாலத்தீவோட லட்சத்தீவு தான் பெஸ்ட்டுங்கிற சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணுங்க.